ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட வண்டினோடனே கார் பைக் அந்த மாதிரி இல்லை. இது நான் சும்மா ஒரு எலக்ட்ரிக் பைக் மாதிரி காமிக்கிறேன். இதுதான் என்னோட வண்டி. இது பேர் ஹோவர் போர்டு. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஷூட்டிங்ஸில் நல்ல ஃபாலோ ஷாட்ஸ் இதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு, பின்ன மெயினாக ஷூட்டிங் இல்லாத டைம் பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு, சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வண்டி இதுதான். இது பேர் வந்து ஸ்வாக்ட்ரான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வாக்ட்ரான். இன்னும் இதோட ஒரு சைடு மக்காடு உடஞ்சி போச்சு. இந்த மக்காடு எப்படி உடஞ்சதுன்னா, பைங்கிலின் படம், நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் இங்கே மலையாளத்தில். அந்த படத்தில் பைக் ஃபாலோ ஷாட் எடுக்கும்போது கொஞ்சம் நான் கேமராவோட அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி இது போய் புல்லட்டோட பேக் டயரில் அடித்து ஒரு 2-3 ரவுண்ட் அடித்து அப்படியே அதில் உடஞ்சிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ரஃப் யூஸ் தான் ஃபுல்லாமே. கொஞ்சம் நல்ல ஷார்ட்ஸ் வேணும் போது நம்ம கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸை ரஃப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்போ இது உள்ளேருந்து ஒரு சின்ன சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, கடப்படான்னு. அது சவுண்டு என்னன்றதை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது போக நான் இது வாங்கினதுலேருந்து ஒரு டைம் கூட இல்லை ஒரே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். இது நமக்கு நம்ம டியூப்லெஸ் டயர், ஏர் அடித்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை, பஞ்சர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இது. பின்ன இது ஒரு சார்ஜிங் எல்லாம் போட்டோம்னா ஒரு 3 hours ஆகும் இது சார்ஜ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு. 3 hours ஆச்சு. நமக்கு ஒரு 15 kilometers மேக்ஸிமம் நான் ரன் பண்ணலாம். 15 kilometers. நான் இது வரைக்கும் ஒரு 14 kilometers ரன் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ரூம்லேருந்து இறங்கி ஷூட்டிங் போகிற வரைக்கும் நான் வண்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டு இந்த வண்டியில் தான் ஃபுல்லு போயிட்டு இருப்பேன். நான் ஃபுல்லு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்பாயிரும். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம். மொத்தம் பேக்கில் ஒரு 1 2 3 4 6, இந்த சைடு ஒரு 6 ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு 6 ஸ்க்ரூ, 6த்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸான ஒரு வண்டி தான் இது. இப்போ லோக்கலில் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடைக்கெல்லாம் போகணுன்னா நம்ம எப்போவுமே பைக் எடுக்க வேண்டாம். பைக் எடுக்காமல் இதை எடுத்துகிட்டு நீட்டாக போயிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கீழே விழுந்தோன்னா அதோடு நம்ம ஏண்டா அந்த வண்டியை ஓட்டணும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. எதுவுமே கஷ்டம் இல்லைல்ல, கற்றுக்க தான் எல்லாமே ஈஸி. இதோ இன்னும் நைட் ஷூட் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேமரா வண்டி வரும், வந்துச்சுன்னா கிளம்பி போகணும். ரொம்ப நாள் ஆனதுனால வர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, உள்ள லூஸ் ஆகுதா இல்லையாடே தெரியலங்க. நான் தான் டைட் பண்ணேன் லாஸ்டா, ஓவர் டைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கலந்துருச்சு. எஸ். ஐயோ கைஸ், இந்த சைடு இருந்தாங்க சவுண்டு கேட்டது. சரி, ஓகே, குழப்பமில்ல. உள்ள கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணியாவது வைக்கலாம்ல. இது எலக்ட்ரிக்கில் ரன் ஆகிற ஒரு வண்டி தான். அது நம்ம நார்மல் 12 watts நம்ம மொபைல் சார்ஜர்ஸ் அந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜர் இருக்குது. நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எப்படி சார்ஜ் ஏதாவதோ அவ்வளோதான் கரண்ட் ஆகும், ஓவர் கரண்ட்டும் ஆகாது. எஸ் கைஸ், ஒரு வழியாக கலட்டியாச்சு. காமிக்கிறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கும். உள்ள கேபிள்ஸ் அது இதுன்னு
நம்ம பார்த்து எடுக்கணும். இது கொடுக்குறோன்னு இதோட மொத்தமாக ஒழிச்சு விட இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, எஸ், உங்களுக்கு தெரியுதா? ஆக உள்ள ஒரே ஒரு போர்டு, கலர் கலராக வயரு, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது போர்டு. இது வந்து ஸ்பீக்கரு. நமக்கு இதில் ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி சாங் எல்லாம் போட்டுட்டு நம்மளால் ரன் பண்ணலாம். ஒரு பார்ட்டி மோடுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது இந்த சைடு அந்த மாதிரி இருந்தது போர்டு. இது மட்டும் அதுக்கு இது உள்ளதான் பேட்டரி இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதை கழட்டி பார்த்துருக்கேன். சஃபீர் வந்தாச்சு, குளிச்சு ரெடியாகி. ஹோவர் போர்டு ஆப்ரேஷன். ஏதோ ஃபோன் வந்ததுடா. இது ரெண்டுத்துலேயுமே ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அது ப்ளூடூத் எல்லாம் கனெக்ஷன் பண்ணி மஜாவாக பாட்டை போட்டு கும்மான ஜாலியாக இருக்கலாம். ஃபுட்டா எது? ஒரணா பூரி சமயத்தில் இப்போ 120 காய்ஸ். 2:30 மணிக்கு தான் போகணும், அதனால் டென்ஷன் இல்லை. ஐயோ, லைட்டாக தாங்க இருக்குது எல்லாமே. ஓ, இன்னும் எதுவுமே ஃபுல்லாக வரல. பயங்கர டைட்டாக தான் இருக்கு. அம்மா, ஒரு டைம் நான் அவுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இது வரணில்ல கைஸ். இது 4 ஸ்க்ரூ ஆகுந்தாச்சு கைஸ். பட் இந்த 2 ஸ்க்ரூ வருவனாந்து நானும் அதை விடுவனான்றேன். வெற்றி ஊறி வச்சு சிவன் தான் பேட்டரி. இதோட இதயம் இங்கே தான் வச்சிருக்கு. அதான் கைஸ், என்னடா உள்ள சத்தம்னு தான் ஒரு கோவிந்தன். உள்ள இருந்து இவன் லூஸ் ஆகிட்டு இருக்கான். இவன் எங்கே வருவான்றதை கண்டுபிடிக்கிறது இப்போ பெரிய கஷ்டம். எந்த இடத்துல வச்சு இதோ யா கரெக்டா ஷே. இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வேணுன்றது. பேட்டரியோட ஸ்க்ரூ கழண்டியாச்சு. நான் தான் என்னடா இது ஓப்பன் பண்ணியா? அது ஓப்பன் செய். அதில் ஸ்க்ரூ எடுத்துல எல்லாத்துல தானே உண்டு. அதில் மதர் போர்டு இது வச்சு. ஸோ இது 2 வேலுமே செப்பரேட் மோட்டர். நமக்கு எந்த சைடு ப்ரெஸ் இது ஆன் பண்ணோன்னா, ஆன் பண்ணக்கப்புறம் இது ஸ்டெபிளைஸ்ட் ஆகிடும். ஸ்டெபிளைஸ் ஆச்சு அது சேஷம் நமக்கு எந்த காலம் மேலே வச்சு எந்த சைடு ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட மோட்டர் செப்பரேட்டாக நமக்கு ஆக்டிவேட் ஆகும். நான் இதோட வீடியோஸ் ஒரு ஷார்ட்டாகிட்டு போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்டாக என்னோட இதில் போட்டிருக்கேன், சும்மா அப்ளை பண்ணுற மாதிரி. அது போய் ஒன்று பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். என்ன இதை டைட் பண்ணணும். எல்லாம் சின்ன ஒரு ஒயர் தான் கைஸ். சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையில சும்மா இல்லை. ரொம்ப வளர்ந்தாச்சு அது. அவனுங்க ஆல்ரெடி ஒரு 50 வருஷம் முன்னாடி தான் இருக்கானுங்க. ஓ கைஸ், எல்லா ஸ்க்ரூஸுமே லூஸ் ஆயிடுச்சு கைஸ். அதான் கொஞ்சம் ரஃப் யூஸாக எதையுமே கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணக்கூடாது.
ஃபியூஸ்னு இல்லை, இங்கே எல்லாருமே ஷூட்டிங்கில் இங்கே ரூமில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தால் இதை எடுத்து ஓட்டுறது தான் வேலையே. இது இருக்கு, இதோட மாடல் வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 45,000. எது அது கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகும்போது அங்கே ஸ்க்ரீன் டேர்ன் ஆஃப் ஆகும். அப்போ நம்ம இப்போ டச் பண்ணால் ரெக்கார்ட் ஆகிடும். மச்சி ஏதாவது ஒரு துணி தருமா, வேஸ்ட் துணி இல்லை டிஷ்யூவாக இருந்தால் கூட ஓகே. ஏதோ இந்த வீலை துடைக்கலாம். வாங்க இந்த வீலை காட்டுற உள்ள எப்படி இருக்குன்னு. இதோட பேட்ரி, அந்த பேட்டரியிலேருந்து சப்ளை ஆகிற அது இது லொட்டு லொசுக்கு நிறையா இருக்குது. எனக்கே ஒன்றும் புரியல. அதோட வீலுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது பாருங்கள். நான் இது ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சி, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த வீல் அப்படி தான் இருக்குது உள்ள. இதோ இப்போ ஓப்பன் பண்ணனால மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி ஒன்று லைட்டாக அப்படியே தொடச்சி திருப்பி ஃப்ரெஷ் ஆக்கி வைக்க வேண்டியதான். ஏன்னா திருப்பி நாஸ்தி ஆகும்ல. ஓய்யோ பின்ன இதை பற்றி சொல்ல மாட்டேன் பாருங்கள். நான் இது வாங்கும்போது இதோட ரேட் வந்து 45,000. இப்போ இது என்ன ரேட் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஜிஎஸ்டி அது இதுன்னு கூடுதலாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா இது வந்து 10 inches டயர் பின்ன ஹோவர் போர்ட், சாரி 10 inches டயர் ஸ்வாக்ட்ரான். இது இல்லாமல் நமக்கு வேறு இருக்குது. அது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். அது ரேட்டு கம்மி தான். இது 45,000க்கு நான் வாங்கினேன். அது வந்து 21,000 சம்திங் ஏதோ இருக்குது. அதுவுமே பேர் எனக்கு தெரியல, அமேசானில் இருக்காது. நான் சொல்கிறேன் அது அப்புறமா, ஏன்னா அதை பார்த்துட்டு சொல்கிறேன். பின்ன ஐயோ இன்னும் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 45,000. இது 10 inches டயர், அது வந்து 8 inches டயர். பட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் டியூப்லெஸ். இதில் வந்து 190 kgs வரைக்கும் நம்மளால் ஏற்றலாம். நான் இதில் என்னோட ஒரு டைம் நான் 2 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டை வச்சு அவனை தூக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அந்த ஷார்ட்ஸை வந்து என்னோடய யூடியூப் பேஜில் போஸ்ட் பண்ணுவேன், பாருங்கள் எல்லோரும். பின்ன வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன்னா என் ஒய்ஃபு பின்ன என் பாப்பா, நாங்கள் 3 பேர் இதில் ஏறி நின்று ஃபுல்லு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான். அந்த மாதிரி வீடியோஸ் நீ வீட்டுக்கு போனால் தான் என்னால் போட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வீடியோ எடுத்து வைக்கிறேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் எடுக்கணும்ல, அந்த மாதிரி தொட்டிட்டு இருக்கு. கைஸ் அது அமேசானில் இருக்குது அந்த வண்டி. உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த்து தான். இப்போ லோக்கல் பக்கத்தில் கடை இருக்கோ, அது இதுக்கு நம்ம வண்டி எடுக்க வேணாம். வண்டி எடுக்காமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு 3 அது சார்ஜ் போட்டால் 15 கிலோமீட்டர் போகும். ஒரு 3 hours சார்ஜ் போட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 time சார்ஜ் போட்டால் வச்சு போதும். நீங்கள் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வந்துக்கலாம் எப்போ வேணாலும். ஐயோ டைட் ஆகுதா இல்லையானே தெரியலையே, மறுபடியும் மாட்டிக்கிச்சிங்க. இனி இதை ஃபுல்லாத்தையும் டைட் பண்ணி வைக்கணும். ஓகே தொடச்சாச்சு. சார்ஜர் இங்கே இருக்காடா கையில்? சார்ஜர் வண்டியில் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பா அதோட சார்ஜர் எப்படி இருக்கணும். அதோட சார்ஜ் பின் போர்ட் பாயிண்ட் காமிக்கிறேங்க. ஐயோ வந்துச்சு. ஓகே கைஸ் டைட் ஆகிடுச்சு. டைட் ஆகலாம், அந்த இது வராது. ஓகே இது டைட். நான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் ஹோவர் போர்டை பற்றி போட முடியல. இந்த வண்டி என் வீட்டில் என் ஒய்ஃபெல்லாம் ஓட்டுவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்லேயும் எல்லாருமே ஓட்டலாம். அது குழந்தைங்களுக்குமே அவ்வளோ ப்ரைஸ் இல்லாமல் ரொம்ப கம்மி ரேட்டில் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு தெரியல எனக்கு. அமேசானில் இருக்குது. அமேசானில் குட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. வேணும்னா வீட்டில் ஜாலியாக கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், அந்த மாதிரினா வாங்குங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வண்டி ரோட்டில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் நிப்பாட்டுவாங்க, எல்லோரும் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ப்ரைஸு, என்ன இதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம். ஏன்னா எல்லோரும் டக்குன்னு நம்மளை ரோட்டில் ஒரு மொத்த பேர் நம்மளை பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு கூச்சமாக இருக்கும்ல. எனக்கும் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வாங்கி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், மஜாவாக தான் இருக்கும். ஏன்னா அதிகம் பெங்களூர் சைடு இதெல்லாம் இந்த வண்டி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை விட அப்டேட் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இன்னும் அதிகமாக வரல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவிலே நான் மட்டும் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நிறையா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க.
எவ்வளோ அப்டேட் ஆகிட்டாங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸ்க்ரூ உள்ள இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் உள்ள லென்த்து ரொம்பங்க, அதனால் போட்டு சுத்த வேண்டியதாக இருக்கு. ஐயோ மறுபடியுமா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் டைட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதோட போர்ட் சார்ஜ் போர்ட்டிங் பாயிண்ட் காமிங்க. இதுதான் இதோட ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ், ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இவன் தான் அந்த சார்ஜிங் போர்ட்டோட சார்ஜரோட போர்ட். போட்டு ஒரு 3 hours வச்சுன்னா போதும், ஃபுல்லாகிடும். இதை ஆன் பண்ண இப்போ நம்ம இதை எந்த டைரக்ஷனில் வச்சு எப்படி வச்சுருந்தாலும் ஜஸ்ட் இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், இப்படி ஸ்டெடி ஆகிடும். ஐயோ அப்படி ஸ்டெடி ஆகிடும். இதில் ரொம்ப வெயிட் இல்லாமல் கை வச்சோன்னா அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகும். சீரியஸ்லிங்க வேற லெவல் ஒரு ஒர்த்தான ஒரு வண்டி இது. இதோட சார்ஜிங் பாயிண்ட் வந்து நமக்கு ப்ளூ கலரில் காமிக்கும். வண்டியோட ஸ்டேட்டஸ், அதாவது பாடி உள்ள எப்படி இருக்குது, இதோட பேட்டரி இதெல்லாம் எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு க்ரீன் கலரில் காமிக்கிறேன். இதுதான் பேட்டரியோட ஸ்டேட்டஸ், எவ்வளோ சார்ஜ் இருக்குது என்னன்றது நமக்கு காமிக்கும். இது வண்டியோட ஸ்டேட்டஸ், க்ரீன் எவ்வளோ இருக்குது என்னன்றது நமக்கு காமிக்கும். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருக்க ஹோவர் போர்டை பற்றி உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நாங்களும் ஷூட்டிங் போக டைம் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ்.